வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 361 வார்ம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட் 1345 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1139ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பிஆர் டாலரன்ஸ் 0.6 கூட இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு வந்திருக்கு. ஸோ எப்போ EPS உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.02ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 20% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது 3 to 4% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. EPS உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 18.2% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவென்யூ 24.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 28.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 25 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 30 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால EPS 0.8 கூடி 7.8 இருக்கு. EPS உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 27.8 இருக்கு. இவங்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை தான் இப்போதைக்கு 3 குவார்டரா பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு 4 குவார்டரா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 25-26ங்கிற லெவல்ல ஃபிளக்சுவேட் ஆகிக்கிட்டு இருந்தவன் இப்போ 27.8ன்னு சொல்லிட்டு 26 உடைச்சிருக்கிறான். அதனால அது அடுத்த குவார்ட்டருக்கும் இதே மாதிரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒருவேளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். ஆனா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதனால இதுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டை அப்சைட் மூவ்மெண்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல MF தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 2.34% இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் 0.14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. FIAs 2.67% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு MF உடைய ஹோல்டிங் 8.3ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 76.5ஆகவும் FIS உடைய ஹோல்டிங் 65.9ஆகவும் இருக்கு. இவங்களுடைய EPS தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 96.7, ஃபேர் பிரைஸ் 245, கரண்ட் பிரைஸ் 1138, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 4.6 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ இவன் தேர்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள இருக்கிற ஆல்ரெடி கரெக்ஷன் இதுக்கு மேலே போயிட்டு தான் இப்போ கரெக்ஷன்ல இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அது ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2.5 or 3 அந்த ரேஞ்சுக்குள்ள வரைக்கும் கூட கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் EPS உடைய டிடிஎம் 27.8, அது ஆவரேஜ் பண்ணும்போது 6.95 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் EPS. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 6.8. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 0.1 தான் கூட இருக்கு. இந்த 0.1ங்கிறது நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ இப்போ அந்த 0.1க்காக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு. ஸ்டாக்னேட் ஆகுது. நார்மலாக ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அதே சமயத்தில் Q2 அதோடையும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது Q2 கூட இருக்கு, ஆவரேஜ் கம்மியா இருக்கு.
அதே மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எஸ்டிமேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த காரணங்கள்னால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்காது. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உடைக்கிறாங்களா இல்லையாங்கிறது ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே சார்ட்ல எடுத்திருக்கிறது R2ல இருந்து R3 R4 உடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ R2 890லேருந்து 901, R2 R3யோட மிட் பாயிண்ட் 1036லேருந்து 1049, R3 1192லேருந்து 1211, R3 R4 உடைய மிட் பாயிண்ட் 1375லேருந்து 1390. ஸோ இப்போ பொதுவாக வந்து இந்த சாதாரணமாக வந்து R3யே வந்து மேக்ஸிமமாக இருக்கும் எக்ஸ்போனன்ஷியலில். சில கம்பெனிஸுக்கு தான் R5 எல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க. R5 எல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு ட்ரேடர்ஸ் அதோட கான்ஃபிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரி, இப்போ இந்த கண்டிஷன்ஸில் நம்ம R3யை வந்து மேக்ஸிமம் பெஞ்ச் மார்க் வச்சுக்கலாம். ஏன்னா R3யை உடச்சி கொஞ்சம் தூரம் போயிட்டு மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் தான் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அப்படியே கீழே கரெக்ஷன் எடுத்துருக்கிறான். ஃபர்தராக எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்க போகிறாங்களான்னா ஆல்மோஸ்ட் அட் பார் லெவலுக்கு வந்துட்டு தான் இப்போ வந்து மேலே ஒரு போயிட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இப்போ உடைக்க போகிறாங்களா கீழே உடைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் பார்த்தோம்னா இந்த R2 R3யோட மிட் பாயிண்ட்லேருந்து R3ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறான். ட்ரேடர்ஸ் கரெக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க இந்த மிட் பாயிண்டான 1036 to 1049 கீழே கட் பண்ணாங்கன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் வந்து 890லேருந்து 901. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.